துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2026ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்? இந்த 2026ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன? எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும்? இந்த 2026ஆம் ஆண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2026 அப்படிங்கிறது கூட்டு எண் 10, அதாவது சூரியனுடைய ஆண்டு. இப்ப நடக்கக்கூடிய இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா, தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருடத்துடைய ராஜாவே பாத்தீங்கன்னா சூரியன் தான். அப்ப இந்த 2026 பாத்தீங்கன்னா கூட்டு எண் நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறது. அவ அரசியல் மாற்றங்கள், அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள், அல்லது அரசியல் பார்த்தீங்கன்னா அரசியல்ல போராட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆன்மீக முன்னேற்றங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ஆன்மீகம் சம்பந்தமான முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மருத்துவத்துறையிலே புதிய கண்டுபிடிப்பு, மருத்துவத்துறையிலே புதிய முயற்சிகள், அதாவது மருத்துவ சம்பந்தமான ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை, அதாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பொதுவாக. அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாலே அரசியல்ல பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பொது பலனாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடம். முயற்சி, வெற்றி, இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடியனா. 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம், நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும். பொதுவா 9ஆம் இடத்து குருவை ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்ட குருன்னு சொல்லுவாங்க, பாக்கிய குருன்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்பாராத நன்மையை செய்யக்கூடிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும். ஜூன் 2ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா திருமணம், காது குத்து, அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம், இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு 9ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமா தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா வியாபாரத்திற்காகவோ செல்லும் பொழுது அது சம்பந்தமான யோகம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தந்தை வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் 2026 ஜூன் 2 வரை. அதே போல பாத்தீங்கன்னா எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடத்து அதிபதி 9ல இருக்காருன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் கை கொடுக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள், உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், கையெழுத்து, அதாவது பெரிய பெரிய அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்தவங்களுக்குலாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதியும் 9ல இருக்காரு அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தை மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும், பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான். மற்றபடி பாக்கிய குரு மிக அற்புதமான பொருளாதார வளர்ச்சியும் சுபகாரியம் நடத்தி கொடுக்கறதுலையும் மிக அற்புதமான நல்ல பலன்களை, யோக பலன்களை, எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். 2026 ஜூன் 2க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 3க்கும் 6க்கும் உடையவர் 10ல இருக்கார். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார், அதுதான் நன்மை. குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு 1.25 பலன், நன்மையே செய்வார். நவகிரகத்துல சுப கிரகம் உச்சமாகிறார்னா அப்ப நல்ல பலன்கள் அதிகமாக நடக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குரு பகவான் 10ல சஞ்சரிச்சாலும், பொதுவா புலிப்பணி என்ன சொல்லுவாரு, 10ல குரு வரும் பொழுதுதான் சிவபெருமான் பைரவரா மாறி பிரம்மாவுடைய தலையை வெட்டி திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 10ல குரு வந்தாலும் குரு உச்சமாக சஞ்சரிப்பதால உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு பதவி, பொறுப்பு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சமாக சஞ்சரித்தாலும். 6ஆம் இடம் உத்தியோகம், 10ஆம் இடம் தொழில்,
அப்போ உத்தியோகம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் அமையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் உங்களுக்கு ஜூன் 2க்கு அப்புறம். ஜூன் 2க்கு அப்புறம் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதிகள், குருமார்கள் வழிபாடு, வியாழக்கிழமை செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் செய்வது ஜூன் 2க்கு அப்புறம் துலா ராசிக்காரர்களுக்கு மேன்மையான யோகமான பலன்களை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் உங்க ராசிக்கு 4க்கும் 5க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 5க்கும் உடைய சனி 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். அப்ப பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இந்த மாதிரியான பாபகிரகம் சஞ்சரிப்பது நன்மையான பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் நோய் வாய்ப்பட்டவர்களாம் அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்கு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களையே அதிகமாக 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது சனியே தொழில் கிரகம் தான். அப்ப தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்ப இந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காருன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல வாகனங்கள்ல ஒரு சில பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். நிலம், இட சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 5ஆம் இடத்து அதிபதி 6லன்னா வீட்டுல வயதானவர்கள், குழந்தைகள் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி சனி பகவான் 6ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். அதுவும் ஜூன் 2க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான குரு 9வது பார்வையா உச்சமாகி சுப பார்வை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப குரு பார்வையால சனி சுபத்துவம் அடைகிறதால யோகமான பலன்கள், வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக ஜூன் 2க்கு அப்புறம் மிக அற்புதமான பலன்கள் சனி தருவார். ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, சுபத்துவம் அடைகிறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கேது பகவான். கேது உங்க ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் தீமை செய்யாது, நன்மையே செய்யும். அப்ப கேது உங்களுக்கு 11ல் இருக்காருன்னா ஆன்மீக முன்னேற்றம், பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு, ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, குருமார்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீகத்துல ஒரு உச்சநிலை அடையக்கூடிய அமைப்பு, சேத்திர தரிசனம் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு. அப்ப ஆன்மீகம் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு யோகமான காலம். ஜோதிடம், அதே மாதிரி மாந்திரிகம், இந்த மாதிரியான ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் 2026 துளாராசியை பொறுத்த வரைக்கும். அதே போல 11ல் கேது இருந்தா அபிலாஷைகள் பூர்த்தி. அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் 11ஆம் இடம். எப்படி பூர்த்தி ஆகும்? கேது இருக்காருன்னா ஆன்மீக கிரகம். கடவுளுடைய அருளால உங்களுடைய எந்த ஒரு இச்சையும் ஆசையும் பூர்த்தியாகும். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால இந்த வருடம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். உங்களுக்கு அது நடக்கும். இந்த வருடம் 2026 11ல் கேது சஞ்சரிக்கிறதுனால கடைசி வரைக்கும் நவம்பர் வரைக்கும் சஞ்சரிக்கிறார். அதனால 11ஆம் இடத்துல தான் கேது சஞ்சரிக்க போகிறார். 11ல் கேது சஞ்சரிப்பது தெய்வத்துடைய அருளும், குருமார்களுடைய அருளும், சித்தர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக கேது 11ல் இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ராகு பகவான். ராகு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஜூன் 2 வரை குருவோடைய பார்வையில் இருக்கார். பொதுவா 5ல் ராகு இருக்கும் பொழுது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஆனா பாத்தீங்கன்னா குரு பாக்குறதுனால சுபத்துவம் அடைகிறார் ராகு அந்த ஜூன் 2 வரை. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ராகுவால கெடுபலன் ஏற்படாது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, பொதுவா 5ல் ராகு இருந்தா கெஞ்சினாலும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, கண்டிப்பாக குழந்தை இருக்கும். 5ல் ராகு குரு பார்வையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதாவது எங்க ராகு இருந்தாலும் அந்த இடத்தை பிரம்மாண்டப்படுத்தும், விரிவுபடுத்தும்.
5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய இடம். விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியலிலே பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக துளாராசிக்காரர்களுக்கு 2026 துளாராசிக்காரர்களுக்கு அரசியல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. 5ல் இருக்கும்போது அரசியல் வெற்றி, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரியை ஜெயித்து அரசியலிலே வெற்றி பெற்று பதவி அடையக்கூடிய ஆண்டாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026 அமையும். அப்ப குரு பாத்தீங்கன்னா ஜூன் 2 வரை பாக்கிய குருவா இருக்கார். அப்புறமும் 10ஆம் இடத்துல உச்சமாகி பதவி ஸ்தானத்துல தான் இருக்கார். அப்ப பதவி மெயினா பாத்தீங்கன்னா 5ல் ராகு இருக்கார், 6ஆம் இடத்துல சனி இருக்கார், 11ல் கேது இருக்கார், அது சிம்ம வீட்டுல இருக்கார். இப்ப அரசியல் வெற்றி, பதவி, உத்தியோகம், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2026 துளாராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.